ஆமா, திருப்பி வரும்போது என்ன பிக்கப் பண்ணிக்கிறியா? ஓகே. நீ என்ன வேலையை போற? உன் வேலையை தான் போகிறேன், வந்து சொல்கிறேன். சரி ஓகே, பார்த்து போ. பாய் பாய். மானந்தானே வேட்டி செட்டு மத்ததெல்லாம் வாழ மட்ட மானங்காக்க வீர். சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ, நீங்கள் அனுப்பின லொக்கேஷனுக்கு வந்துட்டோம் ப்ரோ. ஃப்ரெண்ட் அனுப்பிச்சிருக்கேன் ப்ரோ, வந்துருவான். ஒரு 5 minutes வெயிட் பண்ணுங்க, வந்துருவான். ப்ரோ எவ்வளோ நேரம் ப்ரோ? ஆல்ரெடி ½ hour வெயிட் ப்ரோ பண்ணி. வர சொல்கிறேன் ப்ரோ, வர சொல்கிறேன். சரி ஓகே, சீக்கிரம் வாங்க, நான் வெயிட் பண்ணுறேன். சரி ஓகே ஓகே, பாய் 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 ப்ரோ, பாய் ப்ரோ. அண்ணே, அதான் காசு கொடுக்குறேன்ல, சட்னி ஊற்றுங்க. இன்னும் கொஞ்சம் ஊற்றுங்க. ஓகே. ஆஹா, என்ன டேஸ்ட்டுப்பா. என்ன தம்பி கதவு தட்டுறான்? பாமாயில் போடுறதுக்கு பதிலாக குருடா இல்லை போட்டானா? ஓடுறா அணில், ஓடுறா. பேக் வா பேக் வா பேக் வா பேக் வா. ஐயோ, யார் ஃபோன் பண்ணுறா? ஹலோ ஹலோ, டேய் எம்ஜி ரோட்டில் தாண்டா இருக்கேன். நீ எங்கடா இருக்க? மச்சான் மச்சான் மச்சான், அங்கேயே வெயிட் பண்ணுறேன். அங்கே தான் இருக்காரான். நான் அவர் ஃபோன் பண்ண சொல்கிறேன். ஓகேடா ஓகேடா. சரி வை. ஹலோ டேய், எங்கடா அந்த கிளைண்ட்டு? எவ்வளோ நேரம்டா வெயிட் பண்ணுறது? மச்சான், அதான் மச்சான், நானும் கால் பண்ணுறேன், அவன் எடுக்கவே மாட்டான்டா. நீ என்ன பண்ணு? என்ன, பக்கத்தில் ஏதாவது கடையில் ஷாப்பிங் பண்ணணும் அதானே? கரெக்டு மச்சான், ஷாப்பிங் மட்டும் அப்படியே வீட்டுக்கு போயிரு. அடிச்சு வை போனேன். தேங்க்யூ. அண்ணா, இது பேக் பண்ணுறேங்க. இது ஆல்ரெடி சார் புக் பண்ணிட்டார் மேடம். அண்ணா, இது நான் இன்ஸ்டா செலிபிரிட்டினா உங்களுக்கு ப்ரமோஷன் பண்ணி கொடுக்குறேன். நான் இதை எடுத்துக்கிறேன். அப்படின்னா அது ஒன்றும் இல்லைண்ணா, இந்த தெருவுலலாம் டிக்டாக் பண்ணி சுற்றுவாங்கல்ல, அவங்க தான். ஓ, அந்த கோஷ்டியா? அண்ணா, நான் இன்னும் நிறைய எடுத்திருக்கேன். நான் ரெகுலர் கஸ்டமர் வேற. இது எனக்கு கொடுக்குறீங்களா? வேற ஏதாவது எடுத்துக்கோங்க. அவர் ரொம்ப ஆசையாக எடுத்திருக்காரு. அவர் லவர் செலக்ட் பண்ணியிருக்காரு. அண்ணா, லவ்வர்லாம் இல்லை, ஆசையாக எங்கள் அம்மாவுக்கு வாங்கி தரேன். பார்த்தீங்களா, அவங்க அம்மாக்காண்டி எடுத்திருக்காரு. நீங்கள் எடுத்துக்க தம்பி.
சரிங்கண்ணே. சரிண்ணே, எனக்கு அதை விட இதுவே ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இதுவே எடுத்துக்கிறேன். இதை பேக் பண்ணி பில் போட்டுருங்க. ம். ஐயா ரொம்ப தான். பாத்தியாம்மா, இந்த மாதிரி காலத்தில் இப்படி ஒரு பையன். அவர் பொண்டாடி ரொம்ப கொடுத்து வச்சவங்க. நான் இந்த பழைய டயலாக்லாம் பேசாதீங்க. இந்த மாதிரி அம்மா பிள்ளைக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? பழம். சாவி மறந்துட்டேன். நீங்க இதை பேக் பண்றீங்க. ஹலோ ஹலோ. ஹலோ அனில். என் ஷாப்பிங்லாம் முடிஞ்சிருச்சு. எக்ஸ்ட்ரா சலுகைகள் வேற. உன் வேலை முடிஞ்சா கிளம்பலாமா? கிளம்புறதா? நான் கிளம்பி ரொம்ப நேரம் ஆச்சு. நான் ஒரு முக்கியமான வேலையில் இருக்கேன். நீ ஆட்டோ பிடிச்சி போயிரு. ஆட்டோ? ஒரு இன்ஸ்டா செலிபிரிட்டி. சரி வெய், போய் தொலைகிறேன். ஆட்டோ? ஹலோ. டேய் மச்சான், என்னடா என்ன விட்டு போட்டோ எடுத்துட்டு இருக்க? நான் ரொம்ப நாளா சொல்லியிருக்கேன்ல உங்களோட பெரிய ஃபேன்னு. நீ மட்டும் போட்டோ எடுத்துட்ட. என்னடா வளர்ற? எப்பறம் சான்ஸ் கிடைக்குது? வளர்றண்ணா, போய் இன்ஸ்டாகிராம் பாடுறா ஃபர்ஸ்ட். அடுத்த வாட்டி பார்த்தேன்னு வச்சுக்க மச்சான், என்னைய கூட்டின்னு போடா. டேய் ஹலோ. ஹலோ. டேய் சூப்பர்ரா மச்சான், இப்படிதான் இன்ஃப்ளூயன்சர்லாம் பிடிக்கணும் செல்ஃபி எடுத்து. சரியா? நீ இதே ஃபயரோட இரு, நம்ம சீக்கிரமா முன்னேறலாம். டேய் ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நீ அங்கே இரு, நான் வந்துட்டு இருக்கேன். மூட்டு ஃபோனை வைடா. இருக்கிற கடுப்புல நீ வேற. சை. என்ன ஏதோ ஒரு பொண்ணு கூட போட்டோலாம் எடுத்திருக்க? உனக்கு எதுக்கு அதெல்லாம்? சொல்றா. அவள் யாரா வேணா இருக்கட்டும், உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீ என்ன எவ்வளோ நாள் தான் அவாய்ட் பண்ணுற, நானும் பார்த்துக்கிறேன். எப்படி இருந்தாலும் ஒரு நாள் என்கிட்ட மாட்டாமே போயிருப்பேன். என்ன அவாய்ட் பண்ணுறது அப்பாட்ட சொல்லுவா? நான் பிளாக்மெயில் பண்ணுறியா? என்னடா? ஒன்றும் இல்லைப்பா. என்னம்மா சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் அங்கிள். டேய் மதனு, யாரா அந்த பொண்ணு? வீடியோல பார்த்த? மா யாருன்னே தெரியாதுமா. டேய் யாருன்னு தெரியாம தான் அந்த பொண்ணு கூட செல்ஃபி எடுத்தியா? மா ஆமா, உனக்கு இதெல்லாம் யார் சொன்னா? வேற யார் சொல்லுவா? யா இட்ஸ் மீ. எப்படி மம்மி நம்ம இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ரா ரெண்டு தோசை சொல்றேன், ஓகேவா? தீனி பண்டாரம் இல்லனா மட்டும் சும்மாவா போயிட போற? வா வந்து கொட்டுக்க வா. பழைய மாவில் தோசையை ஊற்றிட்டு பேச்சை பற்றி அதுக்கு. இது யார் பக்கத்தில் மைதா மாவு? என்ன ஆண்டி 2 தோசை கேட்டதுக்கு சொத்து எழுதி கேட்குற மாதிரி சீனை போடுது. நான் மச்சான் என்னடா கிஸ்ஸா அடிக்க வந்தேன், கையெடுக்கிற? என்ன அர்னி இன்ஸ்டாவில் ஆக்டிவாக இருக்க போல இருக்குது. சேர்ந்து ஒரு கொலாபரேஷன் போடுவோமா? ப்ரொமோஷனை சொன்னம்மா, நீ வேற. பிளட்டி சேஞ்ச் யுவர் டர்ட்டி மைண்ட். வந்துட்டான் லூசு பையன். என்னடா யார் கட்டுது இப்போ பாதி மண்டையா? டேய் மரியாதையாக போயிடு. உன் வீடில் பேசுவேன். சீக்கிரம் ரெடி ஆகிட்டு வா, வெயிட் பண்ணுறேன். நான் ஒரே இங்கிலீஷ் புக்காக இருக்குது, கைலங்கல்ல போட்டுற வேண்டியதான். நைட்டு கோட்டருக்காக தேரும். அங்கே என்னடா பார்த்துட்டு இருக்க? உனக்கு தான் ஒன்றும் தெரியாதுல்ல. அதான் உனக்கு எல்லாம் தெரியும்ல, சொல்ல வேண்டியதானே. செல்வா காம் டவுன். அப்புறம் மச்சான், அந்த பொண்ணோட செல்ஃபிலாம் எடுத்து போட்டிருக்க. உண்மையிலே இன்ஃப்ளூயன்சர் பிடிக்க போனியா இல்லை அந்த பொண்ணோட ஃபேனா நீயும்? டேய் யாரா அவ? எனக்கு என்ன தெரியும்? அவளா வந்தா ம். ஃபோன் வாங்கினா ம். அவளா செல்ஃபி எடுத்துட்டு போயிட்டா. ஓ அவளால காலில இருந்து நீங்க தாண்டா கடுப்பு ஏத்திட்டு இருக்கீங்க. மச்சான் சும்மா இல்லடா, அவ 3 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்கு இன்ஸ்டால. 3 லட்சமா? ஆமா. பார்த்தா அப்படிலாம் ஒன்றும் தெரியல. ஏய் சும்மா அப்படி முடியாட்டுறவனே 1.5 லட்சம் வச்சிருக்கான். அவ வச்சிருக்க மாட்டாளா? அது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ரொடியூசர் சொன்ன சோப்பாடில் கடைசியில் அவகிட்ட போய் கேட்டாலும் கேட்போண்டா, பார்த்துக்க. என்னது அவகிட்ட? ஆமா.
சும்மா அட்ரஸ் கேட்க போனதுக்கே செல்ஃபி எடுத்து இன்ஸ்டால போட்டுட்டா. இதில் இதெல்லாம் கேட்க போனால் அவள் தான் ரசிகர் மன்ற தலைவர்னு சொல்லிடுவா. என்ன மச்சான் உன் தலைவர் எப்படி பேசிட்ட? ம் சரி சரி டென்ஷன் ஆகாத. நாளைக்கு நம்ம மேனேஜர் பார்க்க போகிறோம், ரெடி ஆகிக்க. நாளைக்கா? ஆமாம், அப்புறம் ஏன்டா இப்போ ரெடியாக சொன்னேன்? வெளியில் சாப்பிட போகிறோம், என்கிட்ட காசு இல்லை, அதுக்கு தான் உன்னை கூப்பிட்டு போகிறேன். வா, அப்போ தான் நிறையா காசு வச்சுருக்கான்ல, வாங்கிக்க. அண்ணே லவ்வர்லாம் இல்லை, ஆசை எங்கள் அம்மாவுக்கு வாங்கி தரேன். மேட்சே ஆகல. ஹலோ. யோ அனில், நான் கிளம்ப போறேன், நீ எங்க இருக்க? ஏய், நான் ஒரு முக்கியமான ஒர்க்கில் இருக்கேன்டி. நான் உனக்கு லொக்கேஷன் அனுப்பிட்டேன், நீ அந்த இடத்துக்கு ஃபஸ்ட்டு போயிரு, ஓகேவா? நான் 1 hour 1/2 hour அங்கே வந்துடுவேன், ஓகே? ஏன் இப்படி பண்ற? ஃபர்ஸ்ட் மேனேஜர் நீ. வெய், வந்து சேர் சீக்கிரம். பாய். நிம்மதியாக போக விட்றாங்களா? மச்சான் சீக்கிரம் போடா, ஆல்ரெடி 10 நிமிஷம் லேட் ஆகிடுச்சு. அந்த மேனேஜர் நான் வேற கடிப்பான். இருடா போறேன்டா. இது என்ன ஃபேன் பேஜ்ல புது வீடியோ? மேடம், மேனேஜர் இப்போ தான் முக்கியமான வேலையாக வெளில கிளம்புனாரு. ஸோ நீங்கள் போயிட்டு நாளைக்கு வாங்க. ஓகே. இல்லையாமே, எதுக்கு இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணோன்னே தெரில. சரி ஓகே, பார்க்கலாம். ஸோ நிம்மதியாக போக விட மாட்டேங்கிறாள. ஹலோ. யோ அனில், எங்கேயா இருக்க? இங்க மேனேஜர் இல்லையா? உன் வேலை முடிஞ்சதா? நீ எப்போ வர? வேலை முடியறதுக்கு இன்னும் ரொம்ப நேரம் ஆகும் போல இருக்கு. அதான் மேனேஜர் இல்லை, என் வீட்டுக்கு போயிரு. புடாங்க எரும மாட்டு பயலே, இதுக்கு தான் உன்னை நான் மேனேஜரை வச்சிருக்கனா? புண்ணாக்கு. வச்சுட்டா, நம்ம கேம் விளாடுவோம். அக்கா ஒரு செல்பிக்கா. செல்ஃபியா? ஓகே, இதோ வரேன். வாங்க. மனசுக்குள்ள அஜித் குமார் நினப்பு இருக்கு. மச்சான் அங்கே பாடுற உன் தலைவி. மச்சான் மேனேஜர் கால் பண்ணுறான்னு நினைக்கிறேன். ஹலோ. அடே எடுங்கக்கா. மச்சான் அந்த மேனேஜர் ரூல்ஸ் இல்லையா? வா போகலாம். நீயா லூஸ் மாதிரி பாருங்க. அப்பா வாட்டியா? உங்க ஆயா. மானின்னா ஆயா, இப்போ ஹாயா.
லூசு பயலே, நீ ஒரு இவன், அந்த மேனேஜர் ஒரு அவன். அவ்வளவு நேரமா வெயிட் பண்ணி அவன் அங்க இல்லவே இல்ல, நீ வரவே இல்ல. நீ அவனுக்காக வெயிட் பண்ணி நல்லா தானே இருக்க. நான் அவனுக்காக வெயிட் பண்ணி நான் பட்ட அவஸ்தை எனக்கு தான் தெரியும். அவனுக்கு வந்தாதான் தெரியும் வாந்தியும் பேதியும். என்னடா உளர்ற பைத்தியம்? வளர்றேன் இரு, ஒரு பொசிஷன் எடுத்துக்கிறேன். அப்பா முறைக்காத. ஆக்சுவலி நம்மளோட பிராண்ட் ப்ரொமோஷனுக்காக தான் அங்கே போயிருந்தேன். 45 நிமிஷம் அந்த மேனேஜருக்காக வெயிட் பண்ணி அந்த நார பையன் வரவே இல்லை. எனக்கு பயங்கர பசி. திரும்பி பார்த்தா ஒரே ஒரு பஜ்ஜி கடை இருந்துச்சு. சரி ஆசையாக இருக்கே அப்படின்னு ஒரே ஒரு பஜ்ஜி தான் சாப்பிட்டேன். சத்தியமா ஒரே ஒரு பஜ்ஜி தான் சாப்பிட்டேன். அது மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி. லூசு பயலே, எதையாவது உளறிட்டு. நீ வரல, அதான் என் பிரச்சனை. நான் வரல, அது உனக்கு பிரச்சனை. வந்துக்கிட்டே இருக்கிறது தான் ஏன் பிரச்சனை. நீ பாட்ட முடியல. பைத்தியம். சார் சொல்லுங்க சார். சார் நேற்று உங்களை பார்க்க வந்தேன் சார். அதான் சுமாரா டேய். சார் சொல்லுங்க சார். சரிங்க சார். நான் பிடிச்சிடுறேன் சார். டேய் சுமாரா பணம். சொல்லுங்க சார். ஐயோ சார் 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 சாரி, நான் அப்புறமேட்டு கூப்பிட்றேன் சார். தயவுசெய்து ஃபோனை வச்சுருங்க சார். இல்லை அசிங்கமாக திட்டுறேன். சரி ஃபோனை வைடா. உனக்கு என்னடா பிரச்சனை? அதான் இந்த சோப் ஆட் ஏதோ ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தல, அதை பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். தம்பி பண்ணலாம்லாம் இல்லை, உனக்கு வேறு ஆப்ஷனே இல்லை, நீ பண்ணி தான் ஆகணும். இந்த இன்ஸ்டா செலிபிரிட்டிஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ் இவங்களெல்லாம் வச்சு பண்ணால் நல்லா இருக்கும்ல? ஓ, நீ கொடுக்குற 5000 10,000 செலிபிரிட்டியாக வருவாங்க. சரி, இந்த இன்ஸ்டாவில் ஒரு பொண்ணு இருக்குமே, அவ பேர் கூட கால் மீ ஸ்வீட்டியா? டேய் அவ இல்லடா. சைலிஸ் தமிழச்சி? அவளும் இல்லடா. அப்போ வேற யாரா இருக்கும்? அதான் அன்னைக்கு என் கூட செல்ஃபி எடுத்தாலே. ஓ தம்பி திருத்தம், நீங்கள் தான் அவங்களோட செல்ஃபி எடுத்தீங்க, அவங்க உங்களோட செல்ஃபி எடுக்கல. ஏதோ ஒன்று அவளை வச்சு ஆட் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அந்த பொண்ணு பேர் உனக்கு தெரியாது? அது பூர்ணிமா ரவி. நீ இப்பெல்லாம் பேச மாட்டியா ராஜா? என்ன லவ்வா? லவ்லாம் ஒன்றும் இல்லை, அந்த பொண்ணுக்கு அவ்வளோ சீன்லாம் இல்லை. சீன் இல்லை, கிளம்பு. டேய் சும்மா சீண்டி பார்க்கலாம் தான். தனியாக போய் சீண்டு யாரில் விளையாடாத. நான் சுற்றி வளைச்சி பேசல. அவளை வச்சு ஆட் பண்ணா நானும் படம் எடுக்கலாம், நீயும் உன் மேனேஜர் கிட்ட திட்டு வாங்காமல் தப்பிக்கலாம். என்ன சொல்கிற? ஃபோன் போடு. இப்போ யாரு இவனா? ஐயோ இவன் சாவகாசமே வேணாண்டா. அந்த பஜ்ஜி வாயினா எடுத்து பேசிதான் தொலைய லூசு. பேசுறதா? இவ்வளோ நேரம் நான் ஒரு சம்பவம் சொல்லிட்டு இருந்தேனே, அந்த சம்பவத்துக்கு மூல காரணமே வந்தான். டேய் பைத்தியம், அவன் கால் பண்றான்டா. அவன் கம்பெனில போய் நம்ம இன்டகிரேட் பண்றோம் அப்படின்னா நிறைய பிராண்ட்ஸ் வரும். நீ தானே சொன்ன மரியாதையா பேசி, ஏதாவது இம்பார்ட்டன்ட் பிராண்ட். நீ ஒரு நாள் பஜ்ஜி சாப்பிட வைப்பாண்டி, அப்போ தெரியும் உனக்கு. ஹலோ ஹலோ சார், அனில் சாருங்களா? சார் பூர்ணிமா ரவியோட டேட்ஸ் கிடைக்குமா? எதுக்கு? இல்லை சார், அவங்கள வச்சு ஒரு ஆட் பண்ணலான்னு இருக்கேன். ஆடா? மேடம் அந்த மூடில் இல்லை, கேட்டு சொல்கிறேன். சார் 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 அப்புறம் கூப்பிட்றேன்யா. அப்படியா சார்? சரி சார், வைக்கிறேன் சார். ஓகே சார். வைடா வைடா. ஏதாவது ஆட் ப்ரமோஷனா? ஆட்லாம் இல்லை, அந்த ஆடுக்கு நீ போய் நடிக்கணுமா? என்றா சொல்ற? டேய் லூசு பயலே, இவ்ளோ பெரிய ஆப்பர்சூனிட்டி. நீ பேச போறியா? ஏய் நான் தான் மேனேஜர், நான் தான் பில்டப் கொடுப்பேன். குடு. நீ ஒழுங்கா பேசல. நீங்க பேசி கிழிச்சிருவீங்களா? இந்தா அவன் தான் பண்றான், பேசு. குடு. நீ பேசு. இப்போ எப்படி பேசுறேன்னு பாரு. ஹலோ. ஹலோ ஹலோ. மாத்திரை. சாரிங்க, என்னோட மேனேஜருக்கு கொஞ்சம் மென்டல் சாரி ஹெல்த் ப்ராப்ளம். ஏதோ ஆட் ஷூட் நடிக்கணும்னு சொன்னீங்களாமே. ஆக்சுவலாக
லொகேஷன் மட்டும் எங்கன்னு சொல்லுங்க, நம்ம மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிடலாம். கண்டிப்பாங்க. ஓகே. இப்படி நல்லா பேசி பேசணும். கீச்சிட்டிங்க போங்க. மாத்திரை எங்கடி வச்சிருக்க?